கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளையை, கிறிஸ்துவின் பிறப்பு, சமாதானம், சந்தோஷம் இந்த நாளிலும் ஒரு பெரிய ஆனந்த சந்தோஷத்தை கொடுக்கும்படியான வார்த்தை. அன்று இயேசுவை சந்திக்க வரும்படியாக வந்த அந்த மக்களை வழிநடத்தினது ஒரு நட்சத்திரமாக இருந்தது. இயேசுவை சந்திக்கும்படியாக யூதரின் ராஜா எங்கே பிறந்திருக்கிறார் என்று சொல்லி சாஸ்திரிகள் அவரை தேடி வரும் பொழுது நட்சத்திரம் அவர்களை வழிகாட்டுகிறது. இயேசு பிறந்த இடத்திற்கு வருவதற்கு முன்பதாக அவர்கள் அந்த ஏரோதின் இடத்திலே போய் பிள்ளையை குறித்து விசாரிக்கிறார்கள். அதன் பின்பதாக அதை குறித்து சரியான பதில் கிடைக்காதபடியினால் அவர்கள் வெளியே வருகையில் அவர்கள் கண்ட நட்சத்திரம் மீண்டுமாய் அவர்களுக்கு காணப்பட்டு பிள்ளை இருந்த இடம் வரைக்கும் அவர்களை வழி நடத்திட்டு இயேசுவை சாஸ்திரிகள் தரிசித்தார்கள். இயேசுவை தரிசிப்பதற்கு அன்று நட்சத்திரம் அவர்களை வழிகாட்டினது. இன்று இயேசுவை தரிசிப்பதற்கு நமக்கு வேதம் நம்மை வழிகாட்டுகிறது. கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வழிகாட்டுதலாய் இருக்கிறது. நாம் தப்பி சென்று விடாதபடிக்கு, நாம் இயேசுவையே நோக்கி செல்லும்படியாக, கர்த்தரை நோக்கி செல்லும்படியாக நமக்கு வேதம் நம்மை போதித்து வழிநடத்துகிறதாக இருக்கிறது. When they saw the star, they were overjoyed. அன்று நட்சத்திரத்தை மீண்டுமாய் கண்டபொழுது இயேசுவை நாம் பார்க்க முடியும், பிள்ளையை காண முடியும் என்று சொல்லி சாஸ்திரிகளுடைய இருதயத்திலே ஒரு சந்தோஷம், சமாதானம். இன்றும் நீ இயேசுவை காண முடியும். இந்த வார்த்தைகளை கேட்கிற தேவ பிள்ளையை, நீ இயேசுவை காண முடியும். எப்படி? வேதத்தை தியானிக்கும் பொழுது, வேதத்தின் வார்த்தைகளை நாம் உட்கொள்ளும் பொழுது இது வழிகாட்டுகிற நட்சத்திரமாக நமக்கு முன்பதாக செல்லுகிறதாக இருக்கிறது. இன்று உன்னுடைய வாழ்க்கையில பாதை காட்ட முடியாதபடிக்கு, பாதை தெரியாதபடிக்கு திணறி கொண்டு இருக்கிறாயோ, இந்த இயேசுவை பிடித்துக்கொள். இந்த வேதத்தை சுமக்க ஆரம்பி. இந்த வேதத்தின் வசனங்களை உட்கொள்ள ஆரம்பி. இந்த வசனங்கள் உன் இதயத்திற்குள் வர வர இந்த இயேசுவை நீ காண முடியும். இந்த இயேசு இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறவர். இந்த இயேசு வெளிச்சத்தில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை காணும்படியாக அவர்களுக்கு வந்தார். நோய் நீங்கும்படியாக, பலவீனம் நீங்கும்படியாக இயேசு சுகத்தை கொடுக்கிறவராக வந்தார். இன்று முன்னுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய இந்த இயேசுவுக்கு இடம் கொடுப்பாயா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றி அப்பா. உம்முடைய வசனம், உம்முடைய வார்த்தையை எங்களுக்கு நீர் தந்து எங்களை வழிநடத்துகிற தயவிற்காக உமக்கு நன்றி. எவ்வளவு பெரிய மேன்மை அப்பா! எவ்வளவு பெரிய இருள் இருந்தாலும், போராட்டம், வியாதி, பலவீனம் இருந்தாலும், இந்த வேதம் எங்களை வழிநடத்துகிற தயவிற்காய் ஸ்தோத்திரம். இந்த வேதத்தின் வசனங்களை நீர் எங்களுக்கு காண்பித்திருக்கிற தயவிற்காய் ஸ்தோத்திரம். கேட்கிற ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும் ஐயா. ஆவியிலே ஸ்திரப்படுத்தும். உம்முடைய வார்த்தையிலே உறுதிப்படுத்தும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.